ஆறுதல் ஜப கூட்டத்தை தேவன் தொடக்கம் முதல் முடிய மட்டும் நம்மளோடு இருக்கும்படி இந்த நாளிலே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ நாம மகிமைக்கென்று சாட்சி, தேவ வார்த்தை, பாடுகிற பாடல்கள், ஆசிப்படுகிற வேத பகுதிகள் எல்லாவற்றையும் தேவன் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். துவக்கத்துக்கு ஆரம்பமாக மத்திருக்கிறதான சகோதரர் சாரஸ் அவர்கள் ஆரம்ப ஜபத்தை எடுப்பார்கள். கொஞ்சம் வாணிமை இந்த ஆறாம் ஜப கூட்டத்துக்கு ஆரம்பமாக சகோதரர் சார்லஸ் அவர்கள் துவக்க ஜபத்தை ஏறெடுப்பார்கள். யாவர் கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயந்திர வேலைக்காய் மக்கள் என்ன செலுத்துகிறோம். இந்த வெள்ளை கர்த்தாவே, சகருடைய இந்த ஆது ஜப கூட்டத்திலே நாங்கள் அனைவரும் கர்த்தாவை கூடி வந்து நாமத்தை தொழுதுபடியாக ஆண்டவரை நீர் பாராட்டின அன்பை நாங்கள் பகிர்ந்து பார்க்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பிரசனத்தினாலே எங்களை கூடி ஒரு பரிசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கூட்டமானது துவங்கி முடிக்கும் வரையிலும் தெய்வீக சமாதானத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள என் தேவனை கர்த்தர் நீர் திரும்ப தர வேண்டும் சொல்லுகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வேண்டிக் கொள்கிற பிதாவே, ஆமென். தெய்வமே, உம்முடைய திரு சமூகம்
மாறும். உங்கள் பக்கம் சந்தோஷம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய், என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். பொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். பொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், படை
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள், உறவுகள், இரத்த பந்தங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் யாவருக்கும் ஈடு எண்ணிட்டு நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரை எடுத்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் நம் மத்தியிலே நம்மளோடு கூட வாழ்ந்து தேவ சமூகத்திலே இணைப்பார்களான அன்பு சகோதரர் அருள்தாசுடைய 16வது நாள் நினைவு நாள். எனவே இந்த ஆறுதல் ஜப கொடுகையிலே பங்குபடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றியை வாழ்த்துக்களை எடுத்துக் கொள்கிறோம். விசேஷமாக கடந்த கால வாழ்க்கையில ஒரு உலகத்தில வாழ்ந்த போது எதெல்லாம் நன்மையான காரியங்களை அவர்கள் செய்தார்களோ, எதெல்லாம் அவருக்கு நன்மையாக இருந்ததோ, என்ன காரணத்துக்காக, எந்த நோக்கத்திற்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டு அவரை அழைத்து அவர் சமூகத்தில் இழைப்பார தெரிந்து கொண்டாரோ, இவையெல்லாம் முன்குறித்து எழுதப்பட்ட ஒன்று. பிறப்பு, இறப்பு. ஒரு மனிதன் பிறக்கிறான், ஒரு நாளிலே அவன் இறக்கிறான். இதுக்கு இடையில கொடுக்கப்பட்ட நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சியாக, நீதியாக, பரிசுத்தமாக, உண்மையாக வாழ்ந்து அவர் சமூகத்துக்கு போவது மிகவும் கடினம். ஏன்னா உலகம் பாவமானது. இந்த பாவன உலகத்துல மனிதனுடைய நோக்கமும் எண்ணங்களும் திட்டங்களும் வெவ்வேறாக இருக்கும். வேதம் என்ன சொல்கிறது? இளைப்பாறுவதற்கு, தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு, தேவனுடைய சமூகத்தை இடம் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் அவர் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வழி பரிசுத்தம். எனவே தான் பாவியாக பிறந்த மனிதன் பாவியாக மறித்து விடக்கூடாது என்று சொல்லி தேவன் அழைத்து அவனை முத்தரிக்கிறார். அவனை அப்படியா ரத்தத்தால கழுவப்படுகிறான். அவன் பந்தியில் பங்கு பெறுகிறான். அவன் கடைசி வரையில தேவனுக்காக நீதியை வாடுகிறான். தேவன் அவன் வைத்திருக்கிற நித்தியத்திற்கு அவன் சுதந்திரமாக மாறுகிறான். வேதம் தெளிவாய் சொல்கிறார். பரிசுத்தனுடைய மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமை என்று சொல்லி நம்ம நினைக்கலாம், நான் பார்த்தாங்க, அப்படி இல்லையே. எதை வச்சு சொல்றாங்க? அதுதான் மரணத்தில, ஒரு மனுஷனுடைய மரணத்தில பார்க்க முடியும். அப்படியாய் நம்மளோடு கூட வாழ்ந்து உறவாடி நேசித்து நம்ம எல்லாம் ஆழ்ந்த கண்ணிலை விட்டு சென்றிருக்கிறதான அன்பு சகோதரர் அருள்தாசுடைய இந்த ஸ்தோத்திர ஆராதனையில நாம் யாவரும் பங்கு பெற்றிருக்கிறோம். இப்போது அவருடைய படம் திறப்பதற்கு பிறகு சாட்சிகள் இருக்கும். சாட்சி நம்ம திறந்துக்கிற ஐயா அவங்க படம் திறந்து வைத்து சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி சொல்லுகிற முன்னதாக சொல்லணும். ஒரு 3 பேர் சாட்சி சொல்வதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். முதலாவது ஐயா அவங்க படம் திறந்து சாட்சி சொல்லுவாங்க. பிறகு சாட்சி சொல்லுகிறவர்கள் நீங்க எடுத்து சொல்லணும். சாட்சி முடிந்ததுக்கு அப்புறம் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம் கடந்து போகலாம். யாவரும் எழுந்து நிற்போம். இப்போது படம் திறக்க இருக்கிறோம். அன்பு